தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கதையோட தலைப்பு பார்வைய மாற்று. பார்வைய மாற்றுங்கிற இந்த கதையில ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருக்காரு. அந்த செல்வந்தருக்கு தன்னோட கண்ணு மிகவும் வலி. தன்னோட கண் பார்வையில என்ன பிரச்சனைன்னு தெரியல. வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல மருத்துவர்கள நாடுறாரு. பல ஊர்கள், பக்கத்துல இருக்க ஊர்கள், பல வெளிநாடுகள்லயும் சென்று தன்னோட கண்ணுக்கான சிகிச்சைய பெறாரு. எவ்ளோ சிகிச்சை எடுத்துமே அவரோட கண் பார்வை சரியாகல. திரும்ப திரும்ப நெறைய மருத்துவர்கள அணுகுறாரு. நெறைய சித்த மருத்துவம், ஆங்கில மருத்துவம் எல்லாத்தையும் பயன்படுத்தி தன்னோட கண் பார்வைய சரி செஞ்சுக்க முயற்சி செய்றாரு. ஆனா கண் பார்வை சரியாகவே இல்ல. தன் கண் பார்வை நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த கண்ல ஏற்படுகின்ற வலி, வேதனை, எரிச்சல் அது இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு நாள் ஒரு அ திடீரென பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சித்த மருத்துவர் ஒருத்தர் வராரு. அவரோட இல்லத்தை தாண்டி போறாரு. போகின்ற பொழுது அவர் இந்த செய்திய கேட்கிறாரு. இந்த மாதிரி பல காலங்களா மருத்துவர தேடி இவர் மருத்துவ பரிசோதனைகள எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு கண் பிரச்சனை சரியாகல அப்படிங்கிறது. அது கேள்விப்பட்டதும் இவர் தானா அவர் இல்லம் தேடி போறாரு. போயிட்டு உங்கள் கண் பிரச்சனைக்கான தீர்வ நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கண் பிரச்சனைக்கான தீர்வ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட இல்லத்துல போயிட்டு சொல்றாரு. எவ்வளவு செலவானாலும் பரவால்ல. நான் பல வருடங்களாக இந்த பிரச்சனையில இருக்கேன். எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில வினாடிகள் அவரோட கண்ணோட பரிசோதனைகள் எல்லாமே செய்றாரு. செஞ்சுட்டு ஒரே விஷயம் சொல்றாரு. நீங்க பார்க்கறது எல்லாமே பச்சை நிறமா பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்ணுக்கான பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த கண்ணுக்கான பிரச்சனை தீர்ந்துரும். நீங்க பார்க்கிற எல்லா பொருளுமே பச்சை நிறமா தான் இருக்கணும். அதை தவிர்த்து வேற நிறமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியா? இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு போறாரு. நன்றின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட வேலைய பார்த்துட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிறதுனால அவர் போயிடுறாரு. அவரோட கண்ணு பச்சை கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனால பச்சை நிறமா எல்லா இடத்தையும் மாத்துறாரு. தன்னோட வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் பச்சை நிறத்துல மாற்றுறாரு. பச்சை கலர்ல பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட பணியாட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாமே பச்சை நிறத்துல மாத்துறாரு. போற ரோடு பச்சை கலர்ல இருக்கணும், போற பஸ்ஸு பச்சை கலர்ல இருக்கணும். அவர் எங்கெல்லாம் போவாரோ அந்த ஊர்ல இருக்க எல்லா இடத்தையும் பல ரூபாய்கள செலவு செஞ்சு எல்லாத்தையும் பச்சை நிறமாவே மாத்துறாரு. எல்லாமே பார்க்குற இடமெல்லாம், திரும்புற இடமெல்லாம் பச்சை கலர்ல தெரியணும் அவருக்கு, அவ்வளவுதான். எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தன்னோட கண்ணோட பிரச்சனையும் குணமாயிடுச்சு. எனக்கு முன்ன மாதிரி எனக்கு கண் எரிச்சலோ, கண் வலியோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்றாரு. உணர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகுறாரு. சில வருடங்கள் ஆகுது. அந்த மருத்துவ ஆலோசனை சொன்னார் இல்லைங்களா, அந்த சித்த வைத்தியர். அவர் திரும்பவும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. அவர கூப்பிட்டு அவருக்கு நெறைய உபசரிப்புகள குடுக்குறாரு. நான் பல இடங்கள் சென்றும் என்னோட கண் பிரச்சனை சரியாகல. உங்களால தான் சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவருக்கு பல நன்றிகள சொல்றாரு. பல பரிசுகள குடுக்குறாரு. அ அவர் என்ன கேட்குறாரு அவர்கிட்ட. நீங்க என்ன செஞ்சு எப்படி நீங்க உங்களோட இதுவ சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. நீங்க திரும்பி பாருங்க. என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே பசுமையா தான் இருக்கு. பச்சையா தான் இருக்கு. இருக்கிறது எல்லாமே பச்சை கலர்ல நான் மாத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால பல மரங்களையும் நட்டுருக்கேன் என்னோட நாட்ல. ஓ அது சரி. பல மரங்கள நட்டுருக்கீங்க. அது செல்வ செழிப்பா மாறியிருக்கு. பரவாயில்ல. ஆனா இருக்க இடம் ஃபுல்லா பச்சை கலர்லயே பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லா பச்சை கலர்ல மாத்தி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் பார்க்குற இடம்லாம் பச்சையா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதனால தானே என்னோட கண் வியாதி சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த மருத்துவர் ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு. கேட்குறாரு. "இதுக்கு எவ்வளவு ரூபா செலவு பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இதுக்கு எப்படியும் நான் ஒரு 7, 8 லட்சம் செலவு பண்ணியிருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தன்னை சுத்தி இருக்கிற இடமெல்லாம் பச்சை, போற இடமெல்லாம் பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சு, ரோடு, அவர் நடக்கிற பாதை, அவர் போற ஆற்றங்கரை, எங்கெங்க போறாரோ எல்லா இடத்துலயும் பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு. இதுக்கு ஒரு 7, 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்களே, நீங்க ஒரு ரூ. 20 குடுத்து, நீங்க அந்த கண்ணுக்கு ஒரு பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டிருந்தீங்கன்னா, நீங்க பார்க்குற பொருளெல்லாம் பச்சை கலர்ல தெரிஞ்சிருக்கும். இல்லையா? இதுக்கு நீங்க 7, 8 லட்சம் ரூபாவ செலவு பண்ணது, வேற ஏதாவது உபயோகமா இந்த ஊருக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
அதுக்கப்புறம் தான் அந்த மனிதர் வந்து யோசிக்கிறாரு. ஆனா தான் கையில வந்து செல்வம் இருக்கு அப்படிங்கிறதுனால, அவர் வந்து அந்த யோசனை கூட செய்யாம தாராளமா பணங்கள வந்து செலவு பண்ணாரு. 7, 8 லட்சம் செலவு பண்ணியிருந்தாரு. ஆனா ஒரு ரூ. 20ல முடிக்க வேண்டியது 7, 8 லட்சம் வந்து அவர் செலவு பண்ணியிருக்காரு. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பார்க்கின்ற பார்வை தான். நம்ம வந்து எளிமையா நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து கண்மூடித்தனமா வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அவர் ஒரு ரூ. 20ல வந்து செலவு பண்ணி மற்றவங்களுக்கும் கஷ்டங்கள் கொடுக்காம தானும் வந்து அதுக்கான பலனை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நம்ம பார்க்கின்ற பார்வையை மாற்றணும். நம்ம எளிமையா எதில் நமக்கு தேவையான பலனை அடையணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.